ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபிக்கிற நல்ல நாளாய், ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதில் தருகிறார்கிற விசுவாசமுள்ள நல்ல நாளாய் இது மாறுவதாக. அநேக புத்தகங்கள் எழுதின ஆர்எஸ் ஜேக்கப் என்கிற நல்ல ஒரு மூத்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் மட்டுமல்ல, பாளையங்கோட்டையிலே யோவான் பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராய் பணிபுரிந்து தேவ மனிதருடைய புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். 1987 நவம்பர் மாதத்தில் சிங்கப்பூர் நடந்த 6வது தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்ள போயிருந்தாங்களாம். அவங்க தெரிந்த நண்பருடைய வீட்டில் தங்கியிருந்தார்கள். சிங்கப்பூரை குறித்து வர்ணித்து கொண்டிருந்தார்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு முறை நானும் சிங்கப்பூருக்கு 10 வருடங்களுக்கு முன்பதாக போயிருக்கிறேன். சொன்னதெல்லாம் உண்மை. மிக அழகாக இருக்கும். ஒரு சின்ன வேஸ்ட் பேப்பரை கூட ரோட்டில் பார்க்க முடியாது. டிராஃபிக் ஜாம் இருக்காது. ரோட்டு ஓரங்களில் இந்த செடியெல்லாம் அழகாக இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். நல்ல சிறிய நாடாக இருந்தால் அழகான ஒரு நாடு. அவங்க தங்கியிருந்த வீட்டில் 7 வயசு பையனும் 14 வயசு மகளும் உண்டு. நாளை அதிகாலை மாஸ் விமானம், மலேசியா ஏர்லைன்ஸ். நானும் ஒரு முறை சென்னையிலிருந்து அதே விமானத்தில் சென்னை மலேசியா சென்னை வந்திருக்கிறேன். நல்ல பெரிய விமானம், அழகான விமானம், நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற விமானம். அந்த விமானம் நாளை காலை 7:45 அப்போ இரவு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த 7 வயசு பையன் சொன்னான், அங்கிள் நானும் நாளைக்கு உங்களை ஏர்போர்ட்டில் வழி அனுப்ப வருவேன். அப்போ காலையில் 4 மணிக்கு எழும்பணும், 4:30 கிளம்பணும். அப்போ தான் 4:45 ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியும். கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னான். இவங்க எல்லாம் காலையில் எழும்பி புறப்பட்ட போது அவன் படுக்கையில் தூங்கி கொண்டிருந்தான். அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் மகளை பார்த்து தம்பியை பார்த்துக்க, ஏர்போர்ட் போயிட்டு ஒன்று வந்துடுறேன்னு கிளம்பி போனாங்க. வேகமாக போன போதும் அவர் சிங்கப்பூருடைய அழகையெல்லாம் ரசித்து கொண்டிருந்தாராம். கொஞ்ச நாள் இன்னும் கூட இங்கே இருக்கணும் போல தோணுச்சான். ஏர்போர்ட்டில் போன போது அவங்க சொன்னாங்களாம், காலையில் 7:45 புறப்பட வேண்டிய விமானம் மாலை 4 மணிக்கு தான் புறப்படும். இவன் காலையில் 5:30 மணிக்கு எழும்பியிருக்கான். சின்ன தம்பி எழும்பி வருத்தத்தோடு அழுதுகிட்டு வந்திருக்கான், விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் 6 மணிக்குள்ளாக எல்லோரும் திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தபோது அவன் சொன்னான்னா, நான் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்திருக்கான். அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான், டாடி நானும் ஏசப்பா நானும் நாளைக்கு அங்கிள் கூட ஏர்போர்ட்டு போவேன்னு ஜெபம் பண்ணி இருந்திருக்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் பாருங்கள். பொதுவாக அந்த விமானம் மாஸ் பொதுவாக தாமதமாகி போகிறதில்ல, கரெக்டாக அந்த விமானம் போகும். ஆனால் அன்றைக்கு தாமதமானது. சில மணி நேரங்கள் தங்கியிருக்க முடிந்தது. மத்தியானம் எல்லோரும் சொன்னாங்க 2 மணிக்கு நம்ம சரியாக மறுபடியும் மாநிலம் எல்லோரும் சேர்ந்து போகிறோம். எல்லோரும் சேர்ந்து போய் வெளியேன்னு போய்த்தார்கள். அதே அந்த தேவ மனிதன் குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளை ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி அதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம், ஆனால் அவன் ஏர்போர்ட் வர விரும்பினா, அவன் ஜெபம் பண்ணினா, தேவன் அவர் ஜெபத்தை கேட்டு விமானத்தையே தடை செய்தார் என்று எழுதியிருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார்னு விசுவாசிக்கணும். என்னை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார்னு விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஆனால் உங்களுடைய விண்ணப்பங்களை, ஜெப காரியங்களை ஆண்டவரத்துக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் இன்றைக்கும் பதில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் சாதாரணமான ஒன்றல்ல. இன்னைக்கு ஜெபத்தை பற்றி சிலருக்கு தெரிகிறதில்லை. ஜெபத்தை பற்றி சிலர் யோசிக்கிறதில்லை. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது.
ஒரு பெரிய பரிசுத்தவான் தேவ மனிதர் தன்னுடைய சபையை சார்ந்த ஒரு மூத்த விசுவாசி, கேன்சரில் பாதிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஜபிக்க போயிருந்தாராம் சபை மக்களோடு கூட, ஒரு 10-15 மக்களோடு கூட. 2 மணி நேரம் தங்கியிருந்து பாடல் பாடி நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜபித்து முடித்து திரும்பலாம் என்றிருந்த போது அந்த உறவினர், வியாதிப்பட்டவருடைய உறவினர், ஒரு இளம் வாலிபர், நாஸ்திகர், கடவுள் இல்லை என்று சொல்கிறவர், பயங்கரமாக கத்தினார், கோவப்பட்டார். என்ன லாஜிக் இருக்குது? நீங்கள் சும்மா உட்காந்து சுற்றி இருந்து சத்தம் போட்டோன்னே சோமாயிருமா? ஊசி போட்டால், மருந்து எடுத்தால், குளுக்கோஸ் ஏற்றினா வியாதி குணமாகும். என்ன லாஜிக் இருக்குது? நீங்கள் சும்மா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சரியாயிருமா? வார்த்தைக்கு அவருடைய சுகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கடினமான வார்த்தைகளை பதிவு செய்தார். அந்த பாஸ்டர் ஒரு தேவ மனுஷன், அன்பானவர், தாழ்மையானவர், பொறுமையானவர். ஆனால் அன்றைக்கு திடீரென்று அந்த பையன் பேசி முடித்தான். அவனை பார்த்து சொன்னார், நீ முட்டாள், நீ அறிவு கெட்டவன், நீ பைத்தியக்காரன், இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கலும் ஒன்றும் தெரியாதவன் என்று கடினமான வார்த்தைகளை பேசினார். எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த வாலிபன் உடனே போதவருடைய சட்டையை பிடிச்சி, காலரை பிடிச்சி ஒலிப்பிட்டான். எப்படி நீ பேசுவேன்? அவர் சொன்னார், தம்பி ஒரு நிமிஷம், நான் உங்களை திட்டணும்னு திட்டலை, யாரையும் திட்டுறது எனக்கு பிடிக்காது. ஆனால் 4-5 வார்த்தை தான் சொன்னேன். இந்த வார்த்தை உங்களுக்குள் போய் இவ்வளவு ஒரு எழுப்புதலை, எழுச்சியை, கோபத்தை உண்டாக்குமானால் நாங்கள் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் சொன்ன வார்த்தைகள் சாதாரணமானதில்லை, அது விலையேறப்பட்டது. அவன் தலை குனிந்தான். ஜெபம் மேன்மையானது, ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்ய முடியாத ஜெபம் செய்யும், நீங்களும் நானும் செய்ய முடியாத ஜெபம் செய்யும், என் மூளை செய்ய முடியாத முழங்கால் செய்யும். விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். உங்களுடைய அவிசுவாசங்களோடு விலகட்டும். கட்டாயம் உங்கள் விண்ணப்பித்த காரியத்தை கர்த்தர் தருவார். எசேக்கியா ஜெபம் பண்ணார், 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அன்னாள் ஜெபித்தார், சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆகார் ஜெபித்தார், நீரூற்றை கர்த்தர் பிளக்க செய்தார். அதே தேவன் இன்றைக்கும் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை. ஜெபிக்கலாமா? நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மானுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர் என்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபைதார். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். விசேஷ நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிரயாணம் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ரிசல்ட்டு வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிற நாட்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். தேவ கிருபை தாங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.